ஹல்லேலூயா. இன்று 3வது நாள் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன புக்கு பார்க்க போறோம்? 2 நாளா மத்தேயு 1வது பாகமும் 2வது பாகமும் பார்த்தோம். இன்னைக்கு மார்க் எழுதின நற்செய்தி நூலை பார்க்க போறோம். சரியா? சரி. மார்க் புக்கை எழுதினவர் யாரு? சுவிசேஷத்தை மார்க் இல்லையா? அப்ப அந்த மார்க் யாருன்னு பார்க்க போறோம். மார்க் யாருன்னு பார்க்க போறோம். சரியா? ஆதி திருச்சபை நாட்களில் மரியாள் என்ற பெண்ணின் வீட்டில் ஒரு சிறு சபை கூடுதல் இருந்தது. ஆதி திருச்சபை நாட்கள்ல மரியாள்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வீட்டுல ஒரு சிறு சபை கூடுதல் இருந்தது. அந்த மரியாளுக்கு யோவான் மார்க்கு என்னும் வாலிப மகன் இருந்தான். மார்க்கோட பேர் என்ன? யோவான் மார்க்கு, ஜான் மார்க். சரியா? மரியாள் இயேசுவோட தாயார்னு போயிடாதீங்க. இந்த மரியாள் இந்த மார்க்கோட அம்மா. சரியா? யோவான் அப்படின்னு சொன்னா யூத பெயர். யோவான்னா யூத பெயர், மார்க்னா ரோம பெயர். சரியா? ரோம பெயர். இவங்க அப்பா மார்க்கோட அப்பா தகப்பனார் இருக்காங்கல்ல, அவங்க ரோம குடிமகன். அவங்க அப்பா ரோம குடிமகன், ரோம அரசாங்கத்துல வேலை பார்த்தவரு. வட ஆப்பிரிக்காவுல ரோம குடியிருப்பாகிய செரேனைக்கா அப்படிங்கிற ஒரு ஊர்ல அவர் அந்த பட்டணத்துல வேலை பார்த்தாரு. தாயார் யாருன்னா யூத பெண்மணி. அவர் ரோம குடிமகன். இவங்க அம்மா மரியாள் யாரு? யூத பெண்மணி. சரியா? இந்த மரியாள் யாருன்னா, பர்னபான்னு ஒரு அப்போஸ்தலன் தெரியும்ல உங்களுக்கு. பர்னபான்னு ஒரு ஊழியக்காரர் இருக்காருல்ல, அந்த பர்னபாவோட சகோதரி. பர்னபாவோட சகோதரி, சிஸ்டர். சரியா? சிஸ்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கோட அம்மா யாரு? பர்னபாவுக்கு சிஸ்டர், சகோதரி. சரியா? சரி, ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அடிக்கடி ஒரு வார்த்தையை நீங்க படிப்பீங்க, அப்போ உங்களுக்கு அது என்னன்னு புரியும். சரியா? அதனாலதான் வசனங்கள்ல பர்னபாவின் இனத்தான்னு போட்டிருக்கோம். மார்க்கு என்னன்னு போட்டிருக்கோம்? பர்னபாவின் இனத்தான்னு போட்டிருக்கோம். நம்ம சொந்தக்காரங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இனத்தான் அப்படின்னு அடிக்கடி அந்த வார்த்தை வரும். இப்போ மார்க்கோட அப்பா ரோம குடியூர்ல அந்த குடிமகனா அங்க இருக்கும் பொழுது இறந்து போயிடுறாரு. ரோம அரசாங்கத்துல வேலை பார்த்துட்டு இருக்கச்சா இறந்துடுறாரு. இறந்த பிறகு இவங்க யூத பெண்மணி, அவங்க அம்மா. அதனால மார்க்குவை கூட்டிக்கிட்டு எருசலேமுக்கு வந்துடுறாங்க. அந்த ஊர்ல இருந்து எருசலேமுக்கு வந்துடுறாங்க. இவங்க நல்ல வசதி படைச்சவங்க. அதனால ஜனங்களுக்கு மத்தியில நல்ல செல்வாக்கும் கனமும் பெற்றிருந்த குடும்பம். சரியா? அதனாலதான் வசதி இருக்க போய் தானே இவங்க வீடு கொஞ்சம் பெரிய வீடா இருந்திருக்கலாம். இங்க ஒரு ஜப கூட்டம் நடந்துட்டு இருந்திருக்கு பாருங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல இந்த குடும்பம் அப்போஸ்தலனாகிய பேதுரு, இந்த ஊழியக்காரர் நிமித்தம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசு இருக்கிற காலத்துல மார்க்கு இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஆனா மார்க்குக்கு இயேசுதான் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை உண்டாக்குனவரு பேதுரு. அப்போஸ்தலனாகிய ஊழியக்காரர் பேதுரு. ஆவிக்குரிய தகப்பனார் பேதுரு, ஆவிக்குரிய மகன் யாரு? மார்க்கு. சரியா? அவர்தான் அவரை வழி நடத்தணும். பேதுருதான் வழி நடத்தினவர். சரியா? அதனால இவங்க தேவனை நல்ல வைராக்கியமா பிடிச்சுக்கிட்டாங்க. தேவனை வைராக்கியமா பிடிச்சுக்கிட்டாங்க. சரியா? இந்த ஆவிக்குரிய மகன்ங்கிறது எந்த வசனத்துல இருக்குன்னா 1 பேதுரு 5:13 குறிக்கப்பட்டிருக்கு. 1 பேதுரு 5:13 குறிக்கப்பட்டிருக்கு. சரியா? பர்னபாவோட பவுல் ஐக்கியம் உண்டு. பர்னபாவோட அப்போஸ்தலர் பவுல் ஐக்கியம் உண்டு. பர்னபா பையனுக்கு மார்க்குக்கு மாமான்னு சொன்னா பர்னபாவோட ஃப்ரெண்டா இருக்கிற ஊழியக்காரர் பவுலும் இவருக்கு நல்ல ஒரு நண்பர் மாதிரி, நல்ல நெருங்கி தொடர்பு இவங்களுக்குள்ள இருந்தது. சரியா? பேதுருவின் வீட்டில் எருசலேமின் கிறிஸ்தவர்கள் அடிக்கடி
கூடி வந்து ஜெபிக்கும் இடமாக இருந்தது. அப்போஸ்தலர் 12:12 இருக்கு. அப்போஸ்தலர் 12:12 இருக்கு. சரியா? யோவான் மார்க் என்று அழைக்கப்பட்ட இவர் வந்து 12 சீசர்களில் ஒருவர் அல்ல. யோவான் மார்க் 12 சீசர்களில் ஒருவர் அல்ல. ஆனால் ஆதி திருச்சபை தலைவர்களோட நெருக்கமான உறவு இருந்ததுனால ஆதி திருச்சபையின் முக்கிய நிகழ்வுகளை உடனிருந்து பார்த்தது. அந்த தலைவர்களோட, ஆதி திருச்சபை நடந்த தலைவர்களோட, பவுல் கூட, பேதுரு கூட, ஆரம்ப கால அப்போஸ்தலர்கள் இல்லையா, அவங்க கூட இருந்ததுனால ஆதி திருச்சபையில என்ன நடந்ததுங்கிறது கூட இருந்து மார்க் பார்த்தவரு. சரியா? அடுத்து நீங்க தொடர்ந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். என்னன்னா, மார்க் 14ஆம் அதிகாரம் 51, 52 குறிச்சு வச்சுக்கோங்க. முதல்ல அதாவது ராப்போஜனை நடந்து, இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து ராப்போஜனை நடந்து அங்க இருந்து கெத்சமனே தோட்டம் வரைக்கும் போற வரைக்கும் இயேசுவை பின்தொடர்ந்த ஒரு வாலிபன் இருப்பான். அவன் போர்வையை மூடிக்கொண்டு போனா, விசாரிக்கிற நேரத்துல போர்வையை தூக்கி கொண்டு ஓடிட்டான்னு வாலிபன்னு போட்டிருக்கோம். அந்த வாலிபன் இந்த நூலை எழுதின ஆசிரியன் என்கிறபடியால் அங்க எழுதப்படல. ஆனா அது மார்க்கு. சரி, பேதுரு சிறையில் இருக்கும் பொழுது மார்க் வீட்டுல விசுவாசிகள் எல்லாரும் கூடி ஜெபிச்சிருக்காங்க. பேதுரு விடுதலை ஆகிறாரு. விடுதலை ஆயிட்டு அவர் வேற எங்கேயும் போகல, நேரா இவங்க வீட்டுக்கு தான், மார்க் வீட்டுக்கு தான் வர்றாரு. வந்து கதவை தட்டுறாரு. இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? வீட்டுக்குள்ள எல்லாரும் கதவை மூடிட்டு என்ன செய்யறாங்க? உட்கார்ந்துருக்காங்க. சரியா? கதவை வந்து பேதுரு தட்டுறாரு. பயம் திறக்கிறதுக்கு பேதுரு யாரோ அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள இருக்கிறவங்க வெளியே யோசிக்கிறீங்க. ஆனா பேதுரு கதவை தட்டுறாரு. ரோதை அப்படிங்கிற பெண் வந்து உள்ள நின்று கதவுல காதை வச்சு மெல்ல கேக்குது யாருன்னு. பேதுரு அப்படின்னு சொல்லவும் என்ன செய்யறாங்க? கதவை திறக்கிறாங்க. அவரு உள்ள போறாரு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆவதுல இருந்து 17 வரைக்கும் குறிச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 12 1ஆவது வசனத்துல இருந்து 17ஆவது வசனம் வரைக்கும் இந்த விஷயம் இருக்கு. சரியா? அந்தியோகியா பட்டணத்தில் இருந்து, எந்த பட்டணத்தில் இருந்து? அந்தியோகியா பட்டணத்தில் இருந்து பர்னபாவும் பவுலும் முதல்ல இணைந்து மிஷனரி பயணம் செய்யறதுக்காக, ஊழியர் செய்யறதுக்காக கிளம்புறாங்க. அது அப்போஸ்தலர் 13:25 இருக்கு. அப்போஸ்தலர் 13:25 இருக்கு. மார்க்குவும் இவர்களோடு இணைந்து சென்றான் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. மார்க்குவும் அவர்களோடு இணைந்து சென்றான் அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? அப்படி போகும் பொழுது இவங்க எங்க போறாங்க முதல்லன்னா, பர்னபாவோட ஊர் வந்து சீப்புரு தீவு. அந்த இடத்துக்கு போய் சபையை கெட்டுதல், அப்ப அதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு வெளியே வரும் பொழுது பம்பிலியாவில் உள்ள பெர்கே அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வராங்க. பம்பிலியாவில் உள்ள பெர்கேங்கிற ஊருக்கு வராங்க. அந்த ஊரு துருக்கி பக்கத்துல இருக்கு, துருக்கி. சரியா? அந்த இடத்துக்கு வந்தோடனே, இது அப்போஸ்தலர் 13:13 குறிச்சு வச்சுக்கோங்க இந்த நிகழ்வு. அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்த உடனே பயணத்தின் இடைவெளியிலே மார்க்கு ஊழியர் செய்ய அவங்களோட தொடர விரும்பாம என்ன செஞ்சிட்டாரு? வீட்டுக்கு போயிட்டாரு. எருசலேமுக்கு திரும்பி போயிட்டார். இது வந்து பவுலுக்கு ரொம்ப வருத்தம். பர்னபாவுக்கு சகோதரியின் பிள்ளை ஏத்துக்கலாம், இவரால ஏத்துக்க முடியல. மன வருத்தம் அதிகமா இருக்கு. இவர் ஏன், ஒருவேளை மார்க் வந்து ஜனங்கள் இவங்களை எதிர்த்து இருக்கலாம். அந்த இடத்துல, அந்த தேசத்துல ஜனங்கள் இவங்களை எதிர்த்து இருக்கலாம். இந்த எதிர்ப்பின் நிமித்தமாக இந்த ஊழியம் நம்ம செய்ய முடியுமா? இவங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, நம்மளால முடியாது, போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சிட்டாரு? எருசலேமுக்கு திரும்பி போயிட்டார். சில காலம் சென்ற பின்பு 2வது மிஷனரி பயணம். ஏற்கனவே ஆண்டவர் வந்து பவுலும் பர்னபாவும் பிரிஞ்சு போய் ஊழியம் செய்ய ஆண்டவரே கட்டளையிட்டார். சரியா?
இப்போ 2வது மிஷினரி பயணம் போறதுக்கு ஊழியம் செய்யறதுக்கு பவுலும் பர்னபாவும் திட்டமிடுறாங்க. அப்பொழுது பர்னபா மார்க்கு மனம் திரும்புறாரு, நானும் வாரேன்னு சொல்றாரு. அப்ப பர்னபா சொல்றாரு மார்க்கு ஊழியத்துக்கு வரான்னு சொல்றாரு. அப்பொழுது பவுலுக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் அன்னைக்கே நம்மளை விட்டு ஊழியத்துல பிரிஞ்சு போனவன் தானே, அவனையே நீங்க கூப்பிடுறீங்க, உங்க இனத்தான்னு கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி பவுலுக்கும் கோபம் வந்து 2 பேருக்குள்ள வாக்குவாதம் தர்க்கங்கள் வந்து ஊழியத்துல பவுலும் பர்னபாவும் மார்க்கின் நிமித்தம் பிரிஞ்சிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? பிரிஞ்சிட்டாங்க. தனித்தனியா ஊழியம் செய்யும்படி பவுல் சில்வான் என்கிற சீலாவை கூட்டிக் கொண்டு சீரியாவுக்கு சென்றனர். பவுல் யாரை கூட்டு போனாரு? சில்வான் என்கிற சீலா. அது ஆண்கிறது தெரியாம இன்னைக்கு வரைக்கும் சீலான்னு எல்லாரும் பெண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பைபிள் படிக்கும் பொழுது. சில்வான் ஆண். சரியா? கூட்டிக்கணும். அது அப்போஸ்தலர் 15:40 இருக்கு. அப்போஸ்தலர் 15:40 இருக்கு. சீரியாவுக்கு ஊழியத்துக்கு போயிட்டாங்க. பர்னபா மனம் திரும்பின மார்க்க கூட்டிக்கிட்டு மறுபடியும் அவர் ஊரான சீப்புரு தீவிற்கு போறாரு. அது எங்க இருக்குன்னா அப்போஸ்தலர் 15:39 இருக்கு. அப்போஸ்தலர் 15:39 இருக்கு. சரியா? மார்க்குவுக்கு பேதுருவோடு நெருங்கிய தொடர்பு இருக்குல்ல, அப்படித்தானே? நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால பேதுருவினிடம் இருந்து இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து நல்லா கேட்டு அறிஞ்சுக்கிறார். பேதுருவிடம் இருந்து இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை என்ன செய்யறாரு? நல்லா, பேதுரு கூட இருந்தவர் இல்லையா, அவர்கிட்ட இயேசு கிறிஸ்து ஊழியம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா அவளத்தையும் அவர் ஒப்பிக்கிறாரு. இவர் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டார். சரியா? கற்றுக்கொண்டார். பேதுருக்கு எழுத படிக்க தெரியுமா? மீன் பிடிக்கிறவர் இல்லையா? அப்போ பேதுரு சொல்ல சொல்ல நிருபங்களை மார்க்கு எழுதுறதுக்கு உதவி செய்யறாரு. பேதுரு நடந்ததெல்லாம் சொல்றாரு. அதை அப்படியே அழகா அனுமானம் பண்ணி ஒரு நல்ல எழுத்தாளன் எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அதுபோல மார்க் என்ன பண்றாரு? அவர் சொல்ல சொல்ல எழுதுறதுக்கு நிருபங்களுக்கு உதவி செஞ்சாரு. அந்த பேதுருவிடம் இருந்து திரட்டிய செய்திகளை வைத்தே மார்க் என்ன பண்ணாரு? புத்தகத்தை எழுதினார். சரியா? அடுத்து மார்க் எழுதின நற்செய்தி நூல் இயேசுவை தாசனாக மையப்படுத்தி எழுதப்பட்டது. ஏன்னா மத்தேயு இயேசுவை மேசியாவாக, ராஜாவாக, யூதர்களுக்கு ராஜாவாக வெளிப்படுத்தி எழுதினாரு. இவரு இயேசுவை தாசனாக மையப்படுத்தி எழுதுகிறார். அதாவது இயேசுவை உண்மை உள்ள ஊழியக்காரராக அறிமுகப்படுத்துகிறார். இயேசுவை என்ன செய்யறாரு? உண்மையுள்ள ஊழியக்காரராக அறிமுகப்படுத்துகிறார். 4 சுவிசேஷ நூல்ல மார்க் எழுதினதுதான் முதல்ல சின்ன புத்தகமும் கூட. சிறிய புஸ்தகமும் மார்க் தான். சரியா? அடுத்து இது கிபி 64 இருந்து 68க்குள்ள எழுதப்பட்ட புஸ்தகம் என்று வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். சரியா? நேத்து மத்தேயு பார்க்க சொன்னோம். வெளிப்படுத்துதல் 4ஆம் அதிகாரம் 6-7 என்ன சொல்லப்பட்டது? சிங்கம். அப்படித்தானே சொன்னோம்? சிங்கம் மத்தேயு நூல்ல சொல்லப்பட்டுச்சு. 4 உருவங்கள் வந்தது இல்லையா? அதுல இது சிங்கம். அது மத்தேயு நூலுக்கு இதா சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா யூதராஜ சிங்கமா இயேசு வந்தாரு. இங்க என்ன சொல்லப்படுதுன்னா 2வதா காளை. ஏன் காளையை சொல்றாங்க மார்க்கு நூல? காளை உழவனுக்கு வேலை செய்கிற ஒரு மிருகம் தானே. காளமாடு உழவனுக்கு நல்ல வேலை செய்யறது தான் காளமாடு. பசுமாட்டையை கொண்டு வேலை செய்வாங்க? காளமாடு தான் வேலை செய்யும் இல்லையா? அப்போ காளை வேலையாளின் வேலையாளன் சின்னமாக இருக்கிறது. ஊழியனின் சின்னமாக தெய்வீக ஊழியனை எடுத்துக்காட்டுது. தெய்வீக ஊழியனை எடுத்துக்காட்டுது. ஏன்னா ஆண்டவர் உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, ஆண்டவருடைய ஊழிய தன்மை என்ன? ஆண்டவருடைய ஊழிய தன்மை வாசிங்க. மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாகவும் வந்தார். மார்க்ல இது முக்கியமான ஒரு வசனம். ஏன்னா இயேசு உண்மையுள்ள ஊழியக்காரராக மார்க் வெளிப்படுத்துறாரு. அப்ப அந்த உண்மையுள்ள ஊழியம் எப்படி இருந்தது?
உண்மை உள்ள ஊழியம் எப்படி இருந்தது? அவர் ஊழியம் செய்யறதுக்காக வந்தார். அடுத்தவங்க எனக்கு ஊழியம் செய்யணும்னு வரல. எனக்கு ஊழியம் செய்யும்படியா இயேசு வரல. அவருக்கு ஊழியம் செய்யும்படியா, அடுத்தவங்களுக்கு ஊழியம் செய்யும்படி வந்தார். கொள்ளும்படி வராமல் செய்யும்படி வந்தார். அநேகரை என்ன செஞ்சாரு? மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். மற்றவங்களை மீட்கிறதுக்காக தன் ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள ஊழியக்காரர். சரியா? சரி, இந்த நற்செய்தி நூல் யாருக்காக எழுதப்பட்டது? மத்தேயு யூதர்களுக்காக எழுதப்பட்ட நூல். சரியா? யூதர்களுக்காக எழுதப்பட்ட நூல். இது புறஜாதியான கிறிஸ்தவர்கள், அதாவது ரோம அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ரோமர்கள் அதிகமாக இருப்பாங்க, அப்படிதானே? ஒரு நாட்டில் ரோம அரசாங்கம் நடக்குன்னா அவங்க ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க. இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க. ஆனால் அந்த ரோம அரசாங்க அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அநேகர் என்ன செய்கிறாங்க? இயேசுவை ரோம மக்களை ஏற்றுக்கொள்கிறாருங்க. அந்த ரோம மக்களுக்கு இவர் என்ன செய்கிறாரு? எழுதுறாரு, இந்த புக்கை எழுதுறாரு. சரியா? இயேசுவை சொந்த இரட்சகராக அவங்க என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. ரோம அரசாங்கத்தால் இந்த மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால ரோம கவர்மெண்ட் இவங்களை என்ன செய்யுது? நெருக்குது. எப்படி நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை நெருக்குது. ஆனாலும் அந்த ரோமர்கள்ல இருந்து அந்த புறஜாதியான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவங்களுக்காக தேவ ஆவியானவர் என்ன செய்யறாரு? இவங்க நல்லா ஆண்டவரை நேசிக்கிறாங்க, அநேகர் வந்திருக்காங்க, இந்த புறஜாதியான மக்களுக்கு சுவிசேஷத்தை எப்படியாவது என்ன செய்யணும்? சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், எழுத்தால இருந்தா அவங்க படிக்கிறதுக்கு எவ்வளவு உற்சாகமா இருக்கும். இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றதுக்கும் எழுதுறதுக்கும் இந்த புக்கை படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏசு நல்லவர் நான் சொல்றேன், நான் சொல்லிட்டு போயிடுறேன், எப்படி நல்லவர்னு சொல்லிட்டு போயிடுறேன். இருந்தாலும் அதை இந்த எழுத்து வடிவத்துல நீங்க படிக்கும் பொழுது அணுவா என்ன செய்வீங்க? ருசிக்க ஆரம்பிப்பீங்க. தேவ ஆவியானவர் மார்க்கு ரோம குடிமகனுடைய ஒரு மகன். அவங்க அப்பா செரேனைக்கா பட்டணத்தில் உள்ளவர், ரோம குடிய கவர்மெண்ட்ல வேலை பார்த்தவர். அம்மா தான் யூத பெண்மணி. ஆண்டவர் மார்க்குவை பார்த்தாரு. அவர் என்ன பண்ணினாரு? மார்க்குவை கொண்டு இந்த ரோம மக்களுக்கு என்ன தேவனை ஏற்றுக்கொண்ட ரோம மக்களுக்கு ஒரு புஸ்தகம், சுவிசேஷ புத்தகம், நல்ல விசேஷத்தை அறிவிக்கிற புத்தகம் எழுதணும்னு சொல்லி மார்க்குவை வச்சு தான் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. இதுல 16 அதிகாரம் இருக்கு. அதை 3 பகுதியா பிரிக்கலாம். 16 அதிகாரம் இருக்கு, 3 பகுதியா பிரிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 1 இருந்து 13 வரைக்கும் இயேசுவோட அறிமுகம். பிறந்தது, ஞானஸ்தானம் எடுத்தது, கொடுத்தது எல்லாமே அதுல இருக்கும். சரியா? இயேசுவின் அறிமுகம். 2வது 1:14 முதல் 8:30 வரை, 1:14 முதல் 8:30 வரை இயேசு என்னும் ஊழியக்காரரின் கிரியைகள். இயேசுவோட கிரியைகள் தான் என்ன? அவர் செய்த அற்புதங்கள். மார்க்ல அநேக அற்புதங்களை எழுதியிருப்பாரு. இயேசுவோட அறிமுகத்தை கொஞ்சமா போட்டுட்டு அற்புதங்களை அதிகமாக்கி இருப்பாரு. ஏன் தெரியுமா? ரோமர்கள் எப்பொழுதும் செய்கைகளை தான் நம்புவாங்க, சொல்றத நம்ப மாட்டாங்க. நடக்கட்டும் நான் நம்புறேன்பாங்க. அப்ப ஆண்டவர் அங்க அநேக அற்புதங்களை செய்தார். நம்பினாங்க, ஆண்டவரை ஏத்துக்கிட்டாங்க. சரியா? அதனாலதான் இவரு 1:14 8:30 வரைக்கும் அவரோட அற்புதத்தை, இயேசுவோட கிரியைகளை குறித்து இங்க நிறைய எழுதியிருக்கிறாரு, ஹைலைட்டா காட்டியிருக்கிறார். சரியா? அடுத்து 8:31 இருந்து 16:20 வரைக்கும், 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல இருந்து 16:20 வரைக்கும் இயேசு மக்களால் தள்ளப்படுதல், அதாவது புறக்கணிக்கப்படுதல், பின்பு மகிமையில உயர்த்தப்படுகிறார். சரியா? மார்க்கு தன்னோட புக்ல அராமிக் வார்த்தை இயேசு பேசினார் இல்லையா?
அந்த வார்த்தையை பயன்படுத்தி மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு. எடுத்துக்காட்டா வார்த்தை எப்பத்தா, திறக்கப்படுவாயாகன்னு பேரு. எப்பத்தா அப்படின்னா இயேசு பேசின அராமிக் மொழி அது. எப்பத்தா வசனம் மார்க் 7:34. வசனம் மார்க் 7:34. எப்பத்தானா திறக்கப்படுவாயாக. அடுத்து தலித் தாகுமி, தலித் தாகுமி 6:44 மார்க்கு. சிறு பெண்ணே எழுந்திரு, சிறு பெண்ணே எழுந்திரு 6:44. சரியா? இது ரெண்டும் உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். இயேசு பேசின அராமிக் மொழி, அதை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கார். சரியா? அடுத்து லேகியோன், லேகியோன்னு ஒரு வார்த்தை இருக்கா? பிசாசு பிடிச்சவன் என்ன சொல்ல லேகியோன்னு சொல்லி இருந்ததா? அந்த வார்த்தை லத்தீன் வார்த்தை. நிறைய லத்தீன் வார்த்தையும் இவர் யூஸ் பண்ணி இருந்தார். இந்த புக்கில் நிறைய லத்தீன் வார்த்தை. லேகியோன் மார்க் 5:9 எழுதிக்கோங்க. இதெல்லாம் வீட்டில் போய் என்ன செய்யணும்னா, எதுக்காக எங்கெங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், புரியும். சரியா? இது லத்தீன் வார்த்தை. காலத்தையும் நேரத்தையும் குறிக்கிறதுக்கு ரோம நடைமுறையை பயன்படுத்தி இருந்தார். காலத்தையும் நேரத்தையும் குறிக்கிறதுக்கு ரோம நடைமுறையை பயன்படுத்தி இருந்தார். சரியா? அதே மாதிரி யூத பாரம்பரிய பழக்க வழக்கங்களை அதாவது யூதர்கள் கை கழுவாம சாப்பிட மாட்டாங்க இப்படிலாம் சொல்ல, போற நேரம் வர நேரம்லாம் கை கழுவிட்டு வீட்டுக்குள்ள வந்து எதையும் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரிலாம் அதை வந்து தெளிவா யாரும் அறியாதவங்க கூட யூதர்களுடைய பழக்க வழக்கம் இப்படியா, இப்ப நம்மளும் தான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி அறிந்து கொள்ளும்படி எழுதியிருக்கிறாரு. அது எங்கன்னா மார்க் 7ஆம் அதிகாரம் 3-4 வசனம். மார்க் 7ஆம் அதிகாரம் 3-4 வசனம். 15ஆம் அதிகாரம் 42வது வசனம் படிச்சு பாருங்க. அப்போ அதுல என்ன என்ன சொல்லியிருக்காரு, யூத பாரம்பரியத்தை குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னு நமக்கு புரியும். இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து தான் மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினாரு. சரியா? அடுத்து பவுல் வெறுத்தாரா, மார்க்க வெறுத்தாரா ஊழியத்தில் திரும்பி போனதுனால? அதனால பர்னபாக்கும் அவருக்கும் வாக்குவாதமே வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க ஊழியத்தில். ஆனால் அதை ஒரு நாள் பவுல் அந்த மனக்கசப்பை என்ன செஞ்சிட்டார், தன்னிட்ட இருந்து எடுத்து போட்டுட்டார். அந்த கசப்பை எடுத்து போட்டுட்டு பர்னபா கூடயும் மார்க்கு கூடயும் என்ன செஞ்சாரு, 1000 தான் ஒரு காலம் வெறுத்தாலும் அந்த கசப்பை எடுத்து போட்டுட்டு ரோமாபுரியில் அவர் சிறையில் இருந்தார். அந்த நாட்களில் தன்னோடு ஊழியத்திற்கு உதவியாக மார்க் இருந்ததை பிலேமோன் 1:24 தன்னோட இந்த மார்க்கு யார் பிரிஞ்சு போன மார்க்கை வெறுத்தாரோ அந்த மார்க்கு தன்னோட ஊழியத்தில் இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. பிலேமோன் 1:24, கொலைசியர் 4:10, கொலைசியர் 4:10 அதுல எழுதியிருக்கிறார். சரியா? அடுத்து தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதும்போது 2 தீமோத்தேயு 4:11, 2 தீமோத்தேயு 4:11 இது ரோமாபுரி சிறையில் இருக்கும் பொழுது மார்க்கு தனக்கு ஊழியத்தில் மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். யாரை வெறுத்தாரோ அந்த மார்க்கு குறித்து பவுல் என்ன எழுதியிருக்காரு, தனக்கு ஊழியத்தில் மிகவும் பிரயோஜனம் உள்ளவன், நீ வரும்பொழுது என்னை பார்க்க வரும்பொழுது அவனையும் கூட அழைத்து கொண்டு வான்னு சொல்லி இந்த வசனத்தில் எழுதியிருக்காரு. சரியா? ஒரு காலத்துல ஊழியத்துல பின்வாங்கினவனாக மார்க்கு காட்சி அளித்தாலும் தேவன் மார்க்கை தன்னண்டையில் சேர்த்து கொண்டு அவனை கொண்டு தேவன் வைத்திருந்த தரிசனத்தை ரோம மக்களுக்கு, ரோம பின்னணியத்தை கொண்ட மக்களுக்கு, புறஜாதியருக்கு அவர் வைத்திருந்த தரிசனத்தை நிறைவேற்றவும் மார்க் என்கிற சுவிசேஷ புத்தகத்தை எழுதவும் மார்க்கை பயன்படுத்தினார். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்! கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். தன்னை விட்டு எந்த ஆடு தொலைஞ்சு போகுதோ அந்த ஆட்டை தான் என்ன செய்யறாரு, தேடி போறாரு. தேடி போய் அந்த ஆட்டை தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா! இந்த நாள்லையும் இன்றைக்கு நம்ம மார்க் புத்தகத்தை பார்த்துருக்குறோம். நாளைக்கு லூக்கா புக்கை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா!